அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வராங்க. இப்போ நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸுங்கிற கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய மாணவர்கள் நேரடியாக கல்லூரிகளை சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ எல்லா மாணவர்களும் இன்ஜினியரிங் சேர எல்லா மாணவர்களும் படித்து முடிச்சு வர்றப்ப வேலையோடு வருவாங்களான்னு கேட்டால் நம்மளால் அந்த உறுதிங்கிறது சொல்ல முடியாது. ரெண்டாவது, கவர்மெண்ட் வேலையோடு வருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்கள்ங்கிறவங்க ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கான ஒரு முயற்சிகளில் தான் ஈடுபடுறாங்க. அதுபோக அது முடிச்சுட்டு சில வருஷங்கள் கோச்சிங் எடுத்துகிட்டு தான் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயம், இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் ஒரு இன்ஜினியரிங் டிகிரி முடிக்கிறப்பவே பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோட வெளியே வரலாம். படிக்கிறப்பவே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டைஃபண்டும் வாங்கலாம். உறுதியான வேலை வாய்ப்போட வெளியே வரலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயமானது என்ன பார்த்தீங்கன்னா 10+2 டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம். இதை 10+2 TESன்னு சொல்லுவாங்க. 10+2 டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம். இது எந்த மாதம் ஆரம்பிக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026 ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக நம்ம எங்கே போய் படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி சார்பாக நடத்தக்கூடிய இன்ஜினியரிங் கல்லூரிகளை போயிட்டு நம்ம இன்ஜினியரிங்கும் படிக்க போகிறோம். ஆஃபீஸருக்கான தகுதிகளை வளர்த்துக்க போகிறாங்க. ஆஃபீஸர் ட்ரைனிங்கும் முடிக்க போகிறாங்க. ஆஃபீஸர் ட்ரைனிங் முடிச்சுட்டு அவங்க அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபான இந்தியன் ஆர்மியில் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறாங்க. நாட் ஆஸ் அன் சோல்ஜர், ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறது மூலமாக நிறைய வசதிகள் அவங்க பயன்படுத்திக்க போகிறாங்க. ஸோ இந்த 10+2 டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணிவிட்டு என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்டான ஒரு விஷயத்தை இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமோட பேரே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. 10+2 டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம்னு இந்த என்ட்ரியை சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வயசுங்கிறது 16 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது ஜனவரி 2026 ஜூலை 2026 பிறந்திருக்கணுங்கிறாங்க. இதுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க. பாய்ஸ் மட்டும் தான், அன்மேரிடு மேல் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன குரூப்பை சேர்ந்த மாணவர்கள் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 பாடங்களை படித்தவங்களாக இருக்கணும். இந்த 3ஓட அக்ரிகேட்டுங்கிறது 60% மேலே இருக்கணும். ரெண்டாவது, இந்த வருஷம் JEE மெயின்ஸ் அப்பியர் ஆகி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட செலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது முதல்ல நீங்கள் அப்ளிகேஷன் போடணும். நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. தென் SSB இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அந்த SSB இன்டர்வியூ கிளியர் பண்ணிங்கன்னா மெடிக்கல் செலெக்ஷன், மெடிக்கல் டெஸ்டிங் இருக்குது. அந்த மெடிக்கல் டெஸ்டிங் முடிச்சிங்கன்னா அடுத்து மெரிட் லிஸ்ட், ஆல் இந்தியா மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. தென் உங்களுக்கு ஜாயினிங் லெட்டருங்க வரும். அந்த ஜாயினிங் லெட்டரை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு அங்கே போய் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு ப்ளஸ் ஆஃபீஸர் குவாலிட்டிஸும் டெவலப் பண்ணிக்கலாங்கிறாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டுங்கிறது, அதாவது ஷார்ட் லிஸ்டிங் ரிசல்ட்டுங்கிறது எப்போ நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2025 அப்படிங்கிற அந்த மாதத்தில் ரிசல்ட்டுங்கிறது ரிலீஸ் ஆகும். அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு SSB இன்டர்வியூங்கிறது ஆகஸ்ட் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் 2025 வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 2 வாரங்கள் இந்த SSB இன்டர்வியூங்கிறது நடக்கும். ஸோ இதில் செலக்ட் ஆகக்கூடிய மாணவர்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 3 வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா கேடட்ஸ் ட்ரைனிங் விங் அப்படிங்கிற இதில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. அடுத்து 1 வருஷம் இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் ஆஃபீஸராக ட்ரைனிங் எடுப்பாங்க டேராடூனில். மொத்தம் இது 4 வருடங்கள். 3 வருஷம் இன்ஜினியரிங் படிப்பாங்க, 1 வருஷம் ஆஃபீஸர் ட்ரைனிங் எடுப்பாங்க. இந்த டிகிரி இப்போ இது முடிக்கிறப்ப ஒரு சில பேருக்கு டவுட் வரும், சார் இது முடித்தா டிகிரி தருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக தர்றாங்க. இன்ஜினியரிங் டிகிரிங்கிறது தர்றாங்க. அதுபோக நீங்கள் படிக்கிறப்பவே ஸ்டைஃபன்னா படிக்கிற முதல் 3 வருஷத்துக்கு தர மாட்டாங்க. பட் படித்து முடிச்சுட்டு 3 வருஷம் கழிச்சு 1 இயர் ஆஃபீஸராக நீங்கள் IMAல ட்ரைனிங் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 56,100 ரூபாங்கிறது குறைஞ்சபட்சம் தரதாக சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் முடித்த உடனே ஃபஸ்ட்டு முதல் மாதமே நீங்கள் என்ன போஸ்டிங்கில் போவீங்கன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்டினண்ட்டாக நீங்கள் கமிஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா லெஃப்டினண்ட்டாக போவீங்க. ஸோ உங்களுடைய மாத சம்பளம்ங்கிறது, அதாவது வருடத்திற்கு ஒரு வருடத்துக்கான சம்பளங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அலவன்சஸும் இல்லாமையே குறைஞ்சபட்சம் 17 to 18 லட்ச ரூபாய் வரைக்கும் வருங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1.5 lakhs வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி இது பெர்மனன்ட் கமிஷன், அதாவது சில பேர்லாம் இப்போ இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவாங்க. ஒரு 18 வருஷம் மட்டும் வேலை பார்த்துட்டு வருது. ஆஃபீஸராக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் வேலை பார்க்கலாம். மெயினாக வந்து அங்கே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வாய்ப்பு இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு வாய்ப்பு இருக்குது, மற்றும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் 10+2 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மற்றும் JEE மெயின்ஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். நேஷனாலிட்டி கம்பல்சரி இந்தியனாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நீங்கள் 12th PCMல குறைஞ்சபட்சம் 60% இருக்கணும். ப்ளஸ் அதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். மொத்தம் இந்தியா முழுக்க இந்த ஒரு கோர்ஸுக்கு எத்தனை பேர்த்து எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 90 மாணவர்கள் மட்டும்தான் எடுக்க போகிறாங்க. அந்த 90 மாணவர்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் தான் இத்தனை கஷ்டமான ஒரு விஷயமா வந்து சொல்லப்படுது. ஸோ இதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் வந்து நீங்கள் ஆஃபீஸராக போகலாம். அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு ரேங்கிங்காக வந்து லெஃப்டினெண்ட்டாக போவீங்க. அதுக்கடுத்து என்னென்ன ரேங்கிங்கில் போவீங்கன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்டினென்ட், கேப்டன், மேஜர், லெஃப்டினன்ட் கர்னல், கர்னல், பிரிகேடியர், லெஃப்டினன்ட் ஜென்ரல், ஜென்ரல், அது மாதிரி நீங்கள் வந்து போயிட்டு மேஜர், ஜென்ரல் இதெல்லாமே நீங்கள் வந்து போயிட்டே இருக்கலாங்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ரேங்க்குக்கும் தகுந்த சம்பளம் பார்த்துக்கோங்க. லெஃப்டினெண்ட்டாக ஃபஸ்ட்டு மாதமே போகிறீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 56,100லேருந்து 1,77,500 ரூபா வரைக்கும் முதல் போஸ்டிங்கில் சம்பளம் கிடைக்கும். அது அப்படியே கூடிக்கிட்டே போகும். நீங்கள் ஃபைனலாக வந்து என்ன சேலரிக்கு, இது வந்து பர் மந்த் சேலரி, அதாவது இது வந்து வருஷ சேலரி கிடையாது, பர் மந்த் சேலரி. அப்புறம் ஒவ்வொரு ரேஞ்சஸ்க்கும் அவங்க வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிகேடியருக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஸ்டைஃபன் தர்றாங்க, அதுமாதிரி கேடட் ட்ரைனிங் அப்போ என்ன மாதிரியான ஸ்டைஃபன் தர்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் கொடுத்துருக்குறாங்க. தென் மற்ற என்னென்ன அலவன்சஸ்லாம் இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களையும் வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான விஷயங்கள், அதாவது ஒரு ஆர்மியில் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறது மூலமாக ஏகப்பட்ட அலவன்சஸ் இருக்குது. உங்கள் குழந்தைங்க படிக்கிறதுலேருந்து, நீங்கள் வீட்டில் தங்குறதுலேருந்து, நீங்கள் ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய ட்ரெயின் சார்ஜஸ் முதற்கொண்டு எல்லா விதமான விஷயங்களுக்கும் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து கூடுதலாக வந்து வேறு என்ன விஷயங்கள் கொடுக்குறாங்கன்னா என்ன செலெக்ஷன் ப்ரொசீஜர், SSB இன்டர்வியூக்கு எப்படி அப்பியர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வெப்சைட் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா joinindianarmy.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கான அப்ளிகேஷனுங்கிறது என்னைக்கு ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா May 13, 2025 ஓப்பன் ஆகிருக்கு. என்னைக்கு க்ளோஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா June 12, 2025 க்ளோஸ் ஆக போகுதுங்க. ஸோ இதில் முழுக்க SSB இன்டர்வியூ ப்ராசஸை வச்சு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் SSB இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றின வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இல்லைனாலும் நீங்கள் ஜென்ரலாக யூடியூப்பில் போய்ட்டு SSB இன்டர்வியூ ப்ராசஸ்ன்னு போட்டிங்கன்னா என்ன மாதிரியான செலெக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மி சார்பாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய 10+2 டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் சம்மந்தப்பட்ட தகவல்கள். ஸோ இன்ஜினியரிங்கிறது ஒரு படிக்க போகிறோம், ஒரு படித்து முடித்து வெளியே வர்றப்போ வந்து ஒரு அரசு வேலைவாய்ப்போட, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலைவாய்ப்போட சலுகைகளோட வெளியே வர்றதுக்கான முயற்சிகள் வேணுங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அட்டன் பண்ணி இதுக்குள்ளே போகலாம். ஏன்னா மற்ற கல்லூரிகளில் போய் படிக்கிறீங்கன்னா ஒரு படிப்பு முடிச்சுட்டு ஒரு தனியார் வேலையோடு தான் வர முடியும். பட் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கிறீங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் நிறைய பேர் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதில்ல, இல்லை இதுக்கான ப்ரிப்ரேஷனில் ஈடுபடுறதில்ல. பட் இதில் சீட்டு கிடச்சிருச்சு, இந்த 90 மாணவர்களில் ஒரு மாணவராக நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் செட்டில்டுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான மத்திய அரசோட கல்லூரிகள், மத்திய அரசு வேலைவாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.